சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பதட்டம் வந்திருக்கும் வரணும். நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதிமுக தனியாக தான் நிற்க போகுது, பிஜேபி தனியாக தான் நிற்க போகுதுன்ற நேரத்தில் 5% வாக்குகளை வச்சிருக்கிற பிஜேபி மட்டுமல்ல, எதையும் செய்ய துணிகிற மனநிலையோடு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்துடுச்சுங்கிற அந்த ஒரு பதட்டமும் எச்சரிக்கையும் கலந்த உணர்வு தான். ஏன் பதட்டம்னு சொல்றேன்னா, இது இதோடு நிக்க போறது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேரும், தேமுதிக வந்து சேரும். அப்போ அந்த அணி இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். வட மாவட்டங்களையும் கொங்குலையும் நிச்சயமாக திமுகவை அந்த அணி வீழ்த்தும். அதில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது போதுமா? மதுரைக்கு அந்த பக்கம் சவுத்தில் எப்படி ஜெயிப்பீங்க? யார் இருக்கா அவங்க கிட்ட? தினகரனும் ஓபிஎஸும் அதே என்டிஏல இருந்தா கூட ஜெல் ஆகலைன்னா, நான் அதனாலதான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றேன். அவங்களும் என்டிஏல இருப்பாங்க, நாங்களும் என்டிஏல இருப்போம், எல்லாம் ஒரு அணி தானே சார். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதிமுக ஒற்றுமைப்படணும், அவர்கள் கௌரவப்படுத்தப்படணும், அவங்க கௌரவமா நடத்தப்படணும்ன்ற அந்த புள்ளிக்கு அதிமுக வரலைன்னா டெல்டாலையும் சவுத்துலையும் மிகப்பெரிய வெற்றி இப்போது இருக்கிற இன்னும் அமைய போகிற அந்த அணியால் பெறவே முடியாது. பாஜக மிரட்டி தான் அதிமுகவை பணிய வச்சிருக்காங்க, கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்கன்ற அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? நான் எதுக்கு ஏத்துக்கணும்? உலகமே தெரியுது இல்ல. இப்போது அறிவிக்கிற அந்த அவசரத்தை பார்த்தாலே புரியலையா சார்? இல்ல சார், 5 மணி நேரம் காத்து, நான் கேட்கிறேன் 5 மணி நேரம் காத்திருக்க வச்சாரு எதுக்காக? சீமான் அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா பாஜக கூட்டணிக்குள்ள சீமான் வெளிப்படையாவே கூப்பிடுறாங்களே. 8% இருக்கிற அந்த சதவீத ஆதரவு சதவீதங்கிறது குறைஞ்சபட்சம் 6ஆக 4ஆக குறையும். சீமானுடைய தனித்தன்வத்தை இழந்துட்டு தானே சார் அங்க போறாரு. அதிமுகவினுடைய விருப்பம் விஜய் அவர்களோட இணையறது தான். என்ன நடக்குதுன்னு அமித்ஷாவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். அர்த்தம் புரியும் உங்களுக்கு. விட்டா போச்சு, பிஜேபிக்கு வேற வழி இல்லாம போயிடும். இப்போ பிஜேபியுடைய அதிமுகவை நோக்கிய நகர்வுன்றது விஜய் அவர்களை தனித்து விட்டுருச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ பிஜேபி என்ன கணக்கு போடுவாங்கன்னா, விஜய் தனியாவே நிக்க வச்சு ஜோசப் விஜய்ங்கிற பேர் இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகும் பாருங்க. அவர் சிறுபான்மையினருடைய அடையாளமா காமிச்சு திமுகவுக்கு போற சிறுபான்மை வாக்குகளை எவ்வளவு தூரம் இழுக்க முடியும்னு பார்ப்பாங்க. அந்த பக்கம் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு விஜய் ஒரு கருவியா பிஜேபி மறைமுகமாக விஜயை பயன்படுத்தும். அதை இல்லைன்னு மறுக்கிற தகுதி இன்னைக்கு விஜய்க்கு கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அப்படிங்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதியாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க எங்களுடைய கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாரு திமுகவை நோக்கி. திமுக பயப்படுதா சார்? இல்லை, ஒரு பதட்டம் வந்திருக்கும் வரணும். ஏன்னா நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதிமுக தனியாக தான் நிற்க போகுது, பிஜேபி தனியாக தான் நிற்க போகுதுன்ற நேரத்தில் குறைஞ்சபட்சம் 3%லேருந்து 5% வாக்கு வங்கி வச்சிருக்கிற பிஜேபி அவருடைய வாக்கு சதவீதம் அவ்வளோதான். 11, 18 சொல்றதெல்லாம் கூட்டணி சேர்ந்து வாங்கின வாக்குகள். பிஜேபி போட்டிட்டு அந்த 20 தொகுதியில் வச்சுட்டு பார்த்தா கூட 20 தொகுதி வாக்குகளையும் எல்லா கட்சி வாக்குகளும் அதில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் என்னோட வாக்கு 11ன்னு சொல்றதெல்லாம் தொண்டர்களையும் ஏமாற்றி மக்களை ஏமாத்துற வேலை. 5% வாக்குகள் பிஜேபிக்கு இருக்கலாம். தனிச்சு நின்று அவங்க நிரூபிக்காத வரைக்கும் இந்த மாதிரி யூகங்களை புறக்கணிக்க முடியாதான். என்னை போன்றவர்கள் செய்கிற யூகங்களையும் சொல்கிறேன் நான். அவங்க ஆசைக்கு 10, 15 கூட சொல்லிக்கட்டும். ஸோ அந்த 5 வர்றது ஒரு அவ்வளோ எண்ணத்தை பெருசாகிட போது. அதிமுக 21 இல்லை 33 தொகுதிக்கு 21, 40லேயும் நின்னாங்கன்னா வரும் 24, 25 வருவாங்க. இவங்க சேர்த்த 30க்குள்ள நம்ம 40+ இருக்கிறோம், 45+ இருக்கிறோம் கூட்டணியோடு சேர்த்து அப்படின்னு இப்போதும் தைரியமாக இருக்க வேண்டிய திமுக தலைவர் ஸ்டாலின் பதட்டப்பட்டு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டு நலன்களையே அடகு வைக்க துணிஞ்சிட்டாங்கலாம் சொல்கிறத பார்த்தா பதட்டம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். 5% வாக்குகளை வச்சிருக்கிற பிஜேபி மட்டுமல்ல, அது எதையும் செய்ய துணிகிற மனநிலையோடு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்துடுச்சுங்கிற அந்த ஒரு பதட்டமும் எச்சரிக்கையும் கலந்த உணர்வு தான் அவருடைய அறிக்கையில் அன்னைக்கு வெளிப்பட்டது. ஏன்னா ஒரு வலுவான ஆயுதம் அதிமுக கையில் கிடைச்சிடுச்சு. வெறுமனே கூட்டணிங்கிறது தேர்தல்ங்கிறது அடுத்த ஏப்ரல், மே தான். இந்த 10 மாசத்துல இந்த திமுகவை என்னவெல்லாம் பாடுபடுத்த போறாங்க அதிமுகவுக்காக, அந்த அணியின் நலனுக்காக, நம்மளை எப்படி குடைச்சல் கொடுப்பாங்க, எப்படி பலவீனப்படுத்துவாங்கிற அந்த பதட்டமும் அவருக்கு சேர்ந்து வந்திருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பதட்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இது திமுகவை வீழ்த்துற அளவுக்கு அணி உருவாயிடுச்சுன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, பதட்டம் வந்திருக்கான்றது தான் திரும்ப வைக்கிற கேள்வியா இருக்கு. ஏன்னா சார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்களும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்படி ஒரு கூட்டணி அமையிறது எங்களுக்கு தான் ப்ளஸ் அப்படின்றதையும் திமுக கிளைம் பண்ணுது. அப்போ அது ப்ளஸ்ன்னு இருக்கும்போது இவங்க ஓகே அப்படின்றது சொல்லாமல், நீங்கள் யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பரிவாரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க,
ஜெயிச்சிருவீங்களா, ஒரு கை பாத்திரலான்னு முதலமைச்சர் இல்ல ஒரு அவ்வளவு பெரிய அணியை கையில வச்சிருக்கிறவர், ஆட்சி பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர் அந்த மாதிரி கூட சவால் விடலைன்னா ஒன்றும் இது இல்லை. நான் ஏன் பதட்டம்னு சொல்றேன்னா, இது இதோட நிக்க போறது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேரும், தேமுதிக வந்து சேரும், அப்போ அந்த அணி இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். நான் அப்பவும் சொல்றேன், அது அது ஒரு மாதிரி வடிவம் பெற்ற வலுவான அணின்னு சொல்றேன் தவிர வீழ்த்துவதற்கு தகுதியான அணி. ஆனா முதல்ல அதிமுக ஒற்றுமைப்படலைன்னா இவர்கள் என்ன சேர்ந்தாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் பேசுறது கிரவுண்ட் ரியாலிட்டி வச்சு பேசுறோம், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு பேசுறோம். வட மாவட்டங்களையும் கொங்குலையும் நிச்சயமாக திமுகவை அந்த அணி வீழ்த்தும். இந்த அணி அதிமுக, இப்ப இருக்கிற அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக நிச்சயமா அதாவது அதிகப்படியான தொகுதிகளில் இந்த அணி தான் ஜெயிக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது போதுமா? மதுரைக்கு அந்த பக்கம் சவுத்தில் எப்படி ஜெயிப்பீங்க? யார் இருக்கா அவங்ககிட்ட? பாட்டாளி மக்கள் கட்சியும் கிடையாது, தேமுதிக 2%க்குள்ளதான். தினகரனும் ஓபிஎஸும் அதே என்டிஏல இருந்தா கூட ஜெல் ஆகலைன்னா, நான் அதனாலதான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றேன். அவங்களும் என்டிஏல இருப்பாங்க, நாங்களும் என்டிஏல இருப்போம், எல்லாம் ஒரு அணி தானே சார். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதிமுக ஒற்றுமைப்படணும், அவர்கள் கௌரவப்படுத்தப்படணும், அவங்க கௌரவமா நடத்தப்படணும்ன்ற அந்த புள்ளிக்கு அதிமுக வரலைன்னா டெல்டாலையும் சவுத்துலையும் மிகப்பெரிய வெற்றி இப்போது இருக்கிற இன்னும் அமையப்போகிற அந்த அணியால் பெறவே முடியாது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்டாலின் பதட்டங்கிறத தாண்டி அடுத்து ஒரு பயநிலைக்கு போயிடுவார். ஆனா ஒன்றுபட்ட அதிமுகன்றது சாத்தியமா? ஏன்னா அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு பேசும்போது உங்களுடைய கட்சி உள் விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம், அடுத்த கட்சியினுடைய உள் விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னார். அப்படிதானே சார் சொல்லுவாரு? ஆமா நாங்க தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், நான் அத்தனை பேர் மீடியா முன்னாடி சொல்லுவார். அதை பேசி பொடிச்சிட்டு களைஞ்சு போன அன்னைக்கு நைட்டே சில வேலைகள் நடந்தது, சில பேச்சுகள் நடந்தது. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல சார், வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா எங்களுக்கு என்ன வேலைன்னு தான் சொல்லுவாங்க. 4 வருஷமா நீங்க படுத்தின பாட்டை நம்ம பார்க்கலையா? சொல்லுங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல, முதல் இடைத்தேர்தல்ல அண்ணாமலையும் மேலிட பார்வையாளர் ஒருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓபிஎஸ் வீட்டுக்கு போனீங்க, எடப்பாடி வீட்டுக்கு போனீங்க, ஓபிஎஸ் வற்புறுத்தி வாபஸ் வாங்க வச்சிங்க. இது அடுத்த கட்சியில தலையிடுறது இல்லையா? சொல்லுங்க. அந்த கட்சி என்ன முடிவு எடுத்து? நீங்களும் போட்டியிடல, நல்லா கவனிங்க, நீங்களும் போட்டியிடல. எதுக்காக இந்த பஞ்சாயத்து? ஊரறிய நடந்த அந்த பஞ்சாயத்து, திரைக்கு பின்னால் அப்போது நடந்து கொண்டதும் பஞ்சாயத்து பண்ணியதும் பிஜேபி தான். இன்னும் வரப்போற சில மாதங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போவதும் பிஜேபி தான். அது எந்த மாதிரி முடியுது நமக்கு தெரியாது. ஏன்னா வலுவான அதிமுக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத விட திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிறது அவனுடைய முதல் அஜெண்டா. எடப்பாடியை முதலமைச்சர் பேரில் உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க அஜெண்டா கிடையாது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், ஐடியாலஜிக்கல் எதிரி. அதுக்காக தான் அவங்க பாடுபடும். ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான், பட் பார்வை வேறேன்னு சொல்ல வந்தேன். எடப்பாடிக்கு தான் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கும், பிஜேபிக்கு ஸ்டாலினை திமுகவை தோற்கடிக்கணும்னு இருக்கும். அது நடக்கணும்னா டெல்டாலையும் சவுத்லையும் பத்தாதுன்னு அமித்ஷா 21லயே சொன்னாரு. இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவார். அன்னைக்கு அதை மறுக்கிற அளவுக்கு அதிமுக வசம் இருந்து 50 எம்பிக்கள் பிஜேபிக்கு தேவைப்பட்டாங்க. அதனால ரொம்ப அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியல. முதலமைச்சர் பதவியில் எடப்பாடி இருந்தார். இன்னைக்கு அந்த 50 எம்பிக்களும் இல்லை, ரெண்டுலையும் சேர்த்து நான் சொல்றேன், மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அந்த 50 பேரும் இல்லை, எடப்பாடியும் முதலமைச்சர் பதவியில் இல்லை. அதனாலதான் அமித்ஷா அன்னைக்கு நடந்த பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கல்ல, எடப்பாடி இப்படி உட்காந்துக்கிறார், கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் அதே எடப்பாடி லீலா பேலஸ் ஹோட்டலில் எப்படி இருந்தார்? எனக்கு கிடைக்கிற தகவலுங்க, என்னுடைய உளவுத்துறை சொல்லுது நான் 150 தொகுதி ஜெயிப்பேன், ஆட்சியை கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டார். இன்னைக்கு ஒரு வார்த்தை மீயாவுன்னு கூட சத்தம் வரல. இதுதான் வித்தியாசம். ஸோ இன்னமும் அவரை கொஞ்சம் அடக்கி ஆளதான் பார்ப்பாங்க. இப்போ பாஜக மிரட்டி தான் அதிமுகவை பணிய வச்சிருக்காங்க, கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்கன்ற அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? நான் எதுக்கு ஏத்துக்கணும்? உலகமே தெரியுது இல்ல, இப்போது அறிவிக்கிற அந்த அவசரத்தை பார்த்தாலே புரியலையா சார்? இல்ல சார், 5 மணி நேரம் காத்து, நான் கேட்கிறேன் 5 மணி நேரம் காத்திருக்க வச்சாரு எதுக்காக? இயல்பா நடக்கிற கூட்டணினா எத்தனை மணிக்கு பிரஸ் மீட்? 12 மணி, 11:50 நான் வந்துடுறேன், போய் உட்காந்துருக்கணுமே. ஏன் 12 1 ஆக்குனீங்க, 2 ஆக்குனீங்க, 3 ஆக்குனீங்க, 5 ஆக்கி 5:30 மணிக்கு உட்காந்து பிரஸ் ஏன் பாக்குறீங்க? நல்ல நேரம் வரட்டும் இல்ல, அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் வலுவான கூட்டணிக்காக காத்திருந்தோம், டயத்தை எடுத்துக்கிட்டோம்னாரு. எடப்பாடியை கூட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இயல்பா அமையிற கூட்டணி இப்படிதான் நடக்குமா சார்? சொல்லுங்க. நம்ம காட்சிகளை ஆவணப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா பார்த்துட்டு பேசுறோம், சும்மா போற போக்குல மேடை பேச்சில் பேசல இதை. ஸோ அந்த நடந்த நேரமும் விதமும் தப்பு. நம்மள தலைவர் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா தொண்டர்கள் அந்த உணர்வுக்கு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான். புரியுதுங்களா? முதல்ல அவனை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு ஒன்றுபட்ட அதிமுகனா சரி ஏதோ உடைச்சானுங்க, அவனிலே ஒன்று சேர்த்தானு சேர்த்து போறான்ட்டு போயிடுவாங்க. இதே வடிவத்தில் போனால் அவர்களை சரிப்படுத்துறதுக்கே எடப்பாடிக்கு போதும் போதுன்னு ஆகிடும். அதிமுக தொண்டர்களை சரிப்படுத்தி ஒரு இயல்பான மனநிலைக்கு கொண்டு வரதுக்கே அவர் பிரயத்தனப்படணும். இப்போ ஆனா அமித்ஷா அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கானப்போ அது முடிவுகள் வரும்போது நாங்க அதை சொல்றோம். அப்படி சொல்லல, இணைந்துதான் ஆட்சி அமைப்போங்கிறாரு. அடுத்த கேள்வி வருது, யாருக்கு எத்தனை இடம்னு, அதை நாங்க அப்புறம் பேசுவோங்கிறாரு. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? கூட்டணி ஆட்சின்னு அவர் அறிவிக்கிறார், தமிழ்ல மொழிபெயர்க்கிறவரும் அதை அப்படி சொல்றார், எடப்பாடி அமைதியா இருக்கிறார்.
இரவெல்லாம் டிவியில் ஓடுது, அமைதியாக இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் தமிழ் பத்திரிக்கை, இங்கிலீஷ் பத்திரிக்கை எல்லாத்துலேயும் வருது கூட்டணி ஆட்சின்னு. தினத்தந்தியில் 8 கால செய்தி போடுறாங்க கூட்டணி ஆட்சின்னு. எடப்பாடி அமைதியாக இருக்கிறார். ஆனா அடுத்த நாள் மறுத்தாரே சார். அடுத்த நாள் மறுக்கல, 5வது நாள் மறுத்தார். எடுத்து தேதியில் எடுத்து பாருங்க. 4 நாள் மௌனம். ஏன்? ஏன்னா அதிமுக நான் சொன்னேனே சந்தோஷமா இல்லைன்னு, ஒரு படி மேலே போய் நான் துக்க வீடு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதிமுக யாரும் இதுலேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா கூட்டணியையும் தப்பான நேரத்தோட அவசரமா போய் அறிவிக்கிறீங்க. எம்ஜிஆர் எடுக்காத முடிவு, ஜெயலலிதா எடுக்காத முடிவு ஆட்சியில் பங்குன்னு அதிமுக வரலாற்றிலே கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்க, அதுக்கான அவசியமும் வரல. தேர்தலுக்கு முன்னாடியும் ஜெயலலிதா எதிர்பார்க்கல அப்படி அறிவிச்சாவது யாரையாவது கூப்பிடணும்னு. தன்னுடைய கமாண்டிங் பவர்ல தான் அவர் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சார். சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு 96ல் 98ல் ஒரு கூட்டணி அமைக்கிறார். எல்லாரையும் ஒருங்கிணைச்சார். ஞாபகம் இருக்கா? என்டிஏ 30 தொகுதி ஜெயிச்சாங்க வாஜ்பாயை பிரதமர் ஆக்குறதுக்கு. இவரை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ, கன்னியாகுமரியிலிருந்து நடைபயணம் வந்த வைகோ, இவர் சிறைக்கு போறதுக்கு அடிப்படையா முதல் எஃப்ஐஆர் போட காரணமான சுப்பிரமணிய சாமி, கடுமையா விமர்சித்த வாழப்பாடி, டாக்டர் ராமதாஸ், யாரோடு இவரோடு கூட்டணி வைத்தால் எதற்கு சமம்னு சொன்ன ராமதாஸ், எல்லாம் ஜெயலலிதா கீழே, அவருடைய தலைமையின் கீழே. அப்படிப்பட்ட அணி எப்படி அமைஞ்சது? அவருடைய கமாண்டிங் பவர்னால் அமைஞ்சது. நான் என்னவாது பண்ணி உங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் இறங்கி எல்லாம் போகலை. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுக்காத முடிவை எடப்பாடி போய் இப்படி தார வார்த்துட்டாரே, அந்த கோபம் அவனுக்கு இருந்துச்சு. அப்போது எடப்பாடியினுடைய அந்த கூட்டணி முடிவை ஆதரித்தவங்க கூட அண்ணன் கீழே சரியா இல்லை இப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு அந்த 3 நாள் 4 நாள் ஆச்சு. அப்புறம் தான் சரி பாப்பா அந்த வீடியோவை திருப்பி எடுத்து போட்டு பாரு, என்னடா சொல்லலான்னு. அமித்ஷா அப்படி சொல்லலை, நீங்கள் கண்டுபிடிக்காதீங்கன்னாரு. என்ன சார் சொல்லியிருக்கணும் அவர்? அமித்ஷா சொன்னாரோ சொல்லலையோ, நான் சொல்கிறேன் ஆட்சியில் பங்கு கிடையாது. அதுதான் சார். இப்பவும் இந்த வீடியோவில் எடுத்து பாருங்க, நான் அமைக்க போற ஆட்சியில் பிஜேபிக்கு பங்கு கிடையாதுன்னு அவர் அறிவிக்கல சார். அமித்ஷா அப்படி சொல்லல, நீங்க கண்டுபிடிக்காதீங்க. எடுத்து பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன வரணும்? கூட்டணிக்கு நான் தான் தலைமை, என்னை தான் அவர் சொன்னார். நான் சொல்றேன் பிஜேபிக்கு மட்டுமல்ல யாருக்கும் ஆட்சியில பங்கு இல்லை, அறிவிக்கணுமா கூடாது? அதான் சார் தெளிவான பார்வை. அறிவிக்கணும் சார். ஆனா டிக்ளேர் பண்ணது அப்படிதானே சார் இருந்தது. இப்போ என்ன பொருள் இங்க வந்து கிடையாது. நீங்க என்ன சொல்லிருக்கணும் சார்? அப்படிதானே சார் டிக்ளேர் பண்ணாருன்னு சொல்லிருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? அப்படிதானே சார் இருந்தது. ஏன் சார் யூகத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க கூட்டணிக்கு தலைமை சார், நல்ல தைரியமா இருந்து நிமிர்ந்து சொல்லுங்க, யாருக்கும் ஆட்சியில் பங்கு இல்லை. அதைத்தானே சார் சொன்னார். அங்க மோடினா இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை. கூட்டணிக்கு தலைமைங்கிறத அங்க டெல்லிக்கு அவர் தலைமை, இங்க என் பேரை சொல்லி என் தலைமைன்னு சொன்னார்னு சொல்றாரு. அதே அமித்ஷா எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கூட வார்த்தையை பயன்படுத்தலை. ஞாபகம் இருக்கா? 45 நிமிஷம் பிரஸ் மீட்டு 2026 எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் வந்துச்சா வார்த்தை? நாமளா புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை அதை மீறி போகாது போல இருக்கு, நம்மளா தான் புரிஞ்சுக்கிறோம். அவர் வாயிலிருந்து வந்துச்சா? வரல சார். தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா சார்? எது வழக்கம் இல்ல? எங்க சார் பேசுறீங்க? பங்கு யார்? நான் கேட்டது முதலமைச்சர் பதவியை பத்தி. எது பழக்கம் இல்ல? அது சொல்லு. பிஜேபிக்கு பழக்கம் இருக்கலாம், மற்ற மாநிலங்கள்ல எங்கேயும் முதலமைச்சர் இவர் தான் சொல்றதே இல்லை அவங்க. அது பிஜேபியுடைய கலாச்சாரம். இது தமிழ்நாடு, அதிமுகன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஜெயலலிதா தான் முதலமைச்சர், எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்ற பழக்கம் இங்க இருக்கு. ஏன் அமித்ஷா சொல்லல? சொல்லுங்க சார். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுதான் அதிமுக தொண்டை சோர்ந்து போயிருக்கான்னு நான் சொன்னேன். சும்மா பேருக்கு எடப்பாடியை திட்டணுமேங்கிற காலம் சொல்லலை. அவர் தைரியமா தீர்மானம் போட்டு, எழுத்து வடிவில் தீர்மானம் போட்டு பிஜேபி போட்டு வெளியில வந்த போதும் அவரை பாராட்டுறது நான் தான். ஏன்னா இவ்வளவு துணிச்சலா எடுக்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அப்போ அவர் நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்ல போறோம். அதிமுக தொண்டரோட உணர்வுகளை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆட்சியில பங்கு இல்லைங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்கிறார். இப்போ அதிகபட்ச விருப்பம் அப்படின்றது அதிமுகவினுடைய விருப்பம் விஜய் அவர்களோட இணையறது தான். அது நடக்காம போச்சு. ஒருவேளை இந்த அவசரத்துக்கு காரணமும் விஜயும் இவங்களும் இணைஞ்சிடக்கூடாதுன்றதையும் ஒரு சினாரியோ. என்ன நடக்குதுன்னு அமித்ஷாவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். அர்த்தம் புரியும் உங்களுக்கு. விட்டா போச்சு, பிஜேபிக்கு வேற வழி இல்லாம போயிருக்கும். அது வலுவான அணி அவங்க அமைப்பாங்க, ஜெயிக்கிற அணி அது இருக்காது. கணிசமான இடங்களை கூட பெற முடியாது. பாமக கூட உருட்டி மிரட்டி அந்த பக்கம் சேர்த்துருவாங்க. தேமுதிக கூட சேர்க்கட்டும், அதை வச்சு ஜெயிச்சிடலாமா? ஒரு 15 இடம் ஜெயிச்சா பெருசு. அப்போ அதிமுகங்கிற பெரிய குதிரை வேணும் நமக்குன்னு அவங்க நினைச்சது தான். விட்டாங்க. அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தையை நமக்கே தெரிகிற போது அமித்ஷாக்கு தெரியாதா? ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் கேட்ட உடனே கொடுக்குற அமித்ஷா அங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அணி அமைச்சிட்டா நமக்கு இடமில்லாமல் போயிட்டு இருந்தால் இவரை உருட்டி மிரட்டி எவ்வளோ சீக்கிரமாக இழுத்ததுக்கு காரணம். இப்போ பிஜேபியுடைய அதிமுகவை நோக்கிய நகர்வுன்றது விஜய் அவர்களை தனித்து விட்டுருச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம்.
அது வந்து ரிசல்ட் நோக்கம் என்னன்னா அதிமுகவை தங்கள் அணிக்கு கொண்டு வரணுங்கிறது மட்டும். ஆனா இப்ப அதனாலதான் ஸ்டாண்ட் அன்னைக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் வேற தனி வழி இல்ல. அந்த ஒரு வருஷமா அதிமுக திட்டாத விஜய் அன்னைக்கு நைட்டெல்லாம் யோசிச்சு அடுத்த நாள் விட்டு அறிக்கையை பாத்தீங்கல்ல, அதிமுகவை சேர்த்த அந்த அணி இது மறைமுக கூட்டணி, இது வெளிப்படையான கூட்டணி, ரெண்டுமே சரியில்லைன்னு விமர்சிச்சிருப்பாரு. சரியில்லாத அதிமுக நீங்க மறைமுகமா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. நம்ம சொல்லலையே, உங்களோட இருந்த ஐயநாதனே வெளியில வந்து சொன்னாரே, அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு. விஜய் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் விஜய் என்கிற பிம்பம் உடைபடும். அவருக்கு தற்காலிக வெற்றிகள் கிடைக்கலாம், நீண்டகால பயணத்துக்கு அது சரியா இருக்காது. வளருகிற கட்சிக்கு அது நல்லதில்லை. அதுவும் யாருமே 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து அந்த 2 சரியில்லாத ஒருத்தரோட போய் கடைசி நேரத்தில் சேர்ந்துக்கிட்டேன் இன்னொருத்தனை ஒழிக்கிறதுக்குன்னு சொன்னா மக்கள் முட்டாள்கள் அல்ல. சரிதானே? அதனாலதான் விஜய் தனித்து விடப்பட்டாருங்கிறது எஃபெக்ட். தனித்து விடணும், அவர் அப்படி பெரியதா வளர்ந்துடும் அந்த அப்படின்றது நோக்கம் இல்ல. திமுக தான் பார்ப்பாங்க. அவர் எங்கிட்ட அதிமுக சேர விடக்கூடாதுன்னு பார்த்துருப்பாங்க. இப்ப பிஜேபி என்ன கணக்கு போடுவாங்கன்னா, விஜயை தனியாவே நிக்க வச்சு அவரை சிறுபான்மை சமூகத்தை ஜோசப் விஜய்ங்கிற பேர் இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் பாருங்க. அவரை சிறுபான்மையினருடைய அடையாளமா காமிச்சு திமுகவுக்கு போற சிறுபான்மை வாக்குகளை எவ்வளவு தூரம் இழுக்க முடியும்னு பார்ப்பாங்க. அந்த பக்கம் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு விஜய் ஒரு கருவியா பிஜேபி மறைமுகமாக விஜயை பயன்படுத்தும். அதை இல்லைன்னு மறுக்கிற தகுதி இன்னைக்கு விஜய்க்கு கிடையாது. மறுக்கிற உரிமை அவருக்கு இல்லை. ஏன்னா நீங்களோ நானோ வேறு ஒரு எந்த தலைவருமோ கேட்ட உடனே போய் ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க யாருக்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க, உங்க உயிருக்கு என்ன த்ரெட் வந்துச்சு, எதையாவது மக்கள்கிட்ட சொன்னாரா? தன் கட்சி தொண்டர்களுக்கு சொன்னாரா? சொல்லுங்க. என்ன த்ரெட் இருக்குன்றதை யாருக்கும் தெரியாது. அவர் முதல்ல விஜய் போய் யாரோ ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படி அவர் உயிர் பாதுகாக்கப்படணுங்கிறதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் மட்டுமல்ல, ஒரு கொருக்குப்பேட்ட கவுன்சிலருடைய உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர் தான். மக்கள்கிட்ட நெருங்கி போற பிரபல்யங்கள் மக்கள் கூட்டத்துக்குள்ள போற போது பாதுகாப்பு வேணும் தான், அதெல்லாம் யாரும் மறுக்கல. என்ன நடந்துச்சுன்னு நேர்மையோட விஜய் சொல்லுவாரா? தூய்மையான அரசியலை விரும்புகிற விஜய் திரைமறைவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதான குறைஞ்சபட்ச நியாயமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்துருக்கிறாரா? எதுக்கு இந்த கள்ள மௌனம்? அப்போ பிஜேபி அவர் ஆப்ரேட் பண்ணுது, ஏதோ ஒரு காயினா அவர் பயன்படுத்த போகுதுங்கிறத விஜயாலேயே மறுக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், மறுக்கிற தகுதி விஜய்க்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த பக்கம் சீமான் அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா அவரையுமே பாஜக வர வைக்கணும்ன்றதுல முனைப்போட இருக்காங்க இல்லையா? பாஜக கூட்டணிக்குள்ள சீமான் வெளிப்படையாவே கூப்பிடுறாங்களே. இவ்வளவெல்லாம் கூப்பிட்டுட்டு அதை கூப்பிட்ட பிறகும் எனக்கும் மூளை இருக்கு, சொந்தமான அறிவு இருக்கு, நான் யோசிக்கிறேன், என்னை போய் தள்ளாதீங்கிறாரு. அப்படியே இருந்துட்டாருன்னா சீமான் மாறலன்னு நம்ம எடுத்துக்கலாம். கடைசி நேரத்தில் என்னத்தையாவது சொல்லிட்டு போனார்னா, நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க, 8% இருக்கிற அந்த ஆதரவு சதவீதங்கிறது குறைஞ்சபட்சம் 6ஆக 4ஆக குறையும். சீமானுடைய தனித்தன்வத்தை இழந்துட்டு தானே சார் அங்கே போறாரு. போயிடாதீங்கிறக்கா நான் சொல்லலை, என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். இதே தான் விஜய்க்கும் 10% ஓட்டு இன்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அவர் அதிமுக சேர்ந்துட்டா வலிமை பெறும்னு சொன்னேன். 10 போய் சேராது, அது 8ஆ 6ஆ குறையும். 2 பேரும் ஜெல்ல இருந்தானே 10 பேர் உங்கள்கிட்ட வந்தோம் வரலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ அங்கே போயிட்டு நான் நேராகவே பிஜேபி அதிமுக போயிடுறேன், பிஜேபி போயிடுறேன், திமுகவுக்கு போறேன், எதுக்கு உங்ககிட்ட வரணும்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அந்த ஈக்குவேஷனையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. இப்போ விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ கூட்டணிக்குள்ள போனாலே அவங்க பிம்பம் உடைப்படும். விஜய்க்கு பிம்பம் உடைப்படும், சீமானுக்கு என்ன சொல்ற எக்ஸ்போஸ் ஆவார். அவன் வாய்களையே பேசுனீங்க, எனக்கு மூளை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ மூளையை கழட்டி வச்சிட்டீங்களான்னு ஒருத்தன் கேட்பான். ஆனால் அரசியலில் வெக்கத்துக்கெல்லாம் இடம் இல்லை. எல்லாரும் வெக்கத்தை விடுவீங்க, சீமான் மட்டும் வெக்கத்தோடு இருக்கணுமா? அதையும் நான் தான் கேட்பேன். இது வரைக்குமான சீமானின் பேச்சை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனால் முந்தா நாள் கடலூர்ல ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். எங்களுடைய பலம் பலவீனம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, தேர்தல் அரசியல் மனசுல வச்சு சொல்றாரு. சிவனோட ஆட்டத்தை தான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த நர்த்தனத்தை, எங்க ஆட்டத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. அவர் எதை மனசுல சொல்றான்னு தெரியல. ஒருவேளை கூட்டணிக்கு தயாராயிட்டாரான்னு எனக்கு தெரியல. வரட்டும், அப்புறம் அதை விமர்சிக்கலாம். அதை விமர்சிக்கலாம்னா என்ன, அதுல நம்மளுடைய பார்வையை சொல்லலாம், அது என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துன்னு ஓரளவு யூகம் பண்ணலாம். இந்த கட்சிகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்றது வலுவானதா தான் இருக்கா சார்? ஏன்னா அது அப்படியே சஸ்டைன் பண்ணணும்ன்றது அவங்க எதிர்பார்க்க. இது வரைக்கும் உடையலைன்னா வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுதான் அதுக்குள்ள போக முடியும். உரசல் மோதல் கோபதாபங்கள் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேற வழி இல்லை. வெளியில போறதுக்கு நமக்கு போக்கிடம் இல்லை, அல்லது ஒரு காரணம் சரியா இல்லை. அதிமுக தனியா இருந்தா மதவாத சக்தின்னு அதிமுக சொல்ல முடியாது. போறதுக்கு ஒரு வாசல் திறந்துருந்துச்சு. அது விஜயும் போய் அதிமுக சேர்றதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த 2 பேரும் சேருகிற அணியில போய் சேரலாமான்னு விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகள ஒரு இயக்கத்தை எல்லாம் யூகங்கள் வதந்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு திருமாவளவனுடைய மௌனம் கலந்த அந்த சூழலும் இடம் கொடுத்துச்சு. ஆதவ அர்ஜுனா விஷயத்துல ரொம்ப ஒரு அதீத மௌனம் காத்துட்டார். அது அவருடைய இமேஜையை உரைச்சி பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. அது அவரே ஒரு பேட்டியில ஒத்துக்கிட்டார்.
என்னுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகிற அளவுக்கு போயிடுச்சு, அதனால எனக்கு வேற வழி இல்லைன்னா அவர் கட்சி விட்டு நிற்கிறேன்னு அறிவிச்சார். ஞாபகம் இருக்கா? அப்போ அதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். அதெல்லாம் அந்த நேரத்து சூழல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யார் போவா? அதிமுக பிஜேபி இருக்கிற அன்னைக்கு திருமாவளவன் யோசிக்க முடியுமா? ஆனா அவர் இடதுசாரிகள் ஒரு யோசிக்க வார்த்தையை முடியுமா? சொல்றாரு, திமுகவை மட்டுமே நம்பி வீசிக்க கிடக்கல. அது என்னன்னா, திமுக ஒரு மீதான demand ஒரு வைக்கிறாரு. பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கும் Okay. நிஜத்தையும் சொல்றாரு. எங்களுக்கு வேற போக்கிட, எனக்கு வெற்றியே வேண்டாம், இவ்வளவு அவமானப்பட்டு நான் திமுக இருக்கணுமா, நான் என்ன அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்கேன்னு திருமாவளவன் கேட்க மாட்டார். என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் நான் சொன்னேன் இல்லையா, சில வருத்தங்கள் இருக்கு, வருத்தத்தோட கொதிப்புகளோட தான் அங்க நீடிக்கிறாங்க சில பேர்னு. டக்குன்னு எடுத்துட்டு வந்துட முடியாது. அதுக்காக என்ன அப்படியே சும்மா இலக்காரமா நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற மெசேஜை திமுக கடத்துறாங்க. So, வெளியே எனக்கு டிமாண்ட் இருக்கு, ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இல்ல பார்த்தா அடுத்தடுத்த விஜய் வரிகளை நீங்களா சேர்த்துட்டே போவாதீங்க, நம்ம அதோட நிறுத்திக்குவோம். இல்ல எதனால என்னைய நீங்க இலக்காரமா நினைக்காதீங்க, அந்த ஒரு வரியோட நான் நிறுத்திக்கிறேன். இல்ல, அதைத்தான் சொல்ல வந்திருக்காரு. ஏன் சொல்றேன்னா சார், முதல் முறையே விஜய் அவர்கள் பேசும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாவே அறிவிக்கிறார். யார் வந்தாலும் நாங்க கூட்டணியோட ஆட்சி அமைக்க தயார் அப்படிங்கும்போது அந்த சிக்னல் ஃபுல்லாவே திருமாவளவன் அவர்களை கூப்பிடுறதுக்கான சமிக்ஞை தான் அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப ஆதவ அர்ஜுன் அவருடைய ஈடுபாடு அதுக்கு நமக்கெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணியா இருந்துச்சு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலரா இருந்தாரா, ஒரு உயர் பொறுப்புல இருந்தார், துணை பொதுச் செயலர் தான் நினைக்கிறேன். அந்த பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் விஜயோட மேடை ஏறிக்கிட்டு விஜய் விடுற சவால்களை பார்த்து சிரிக்கிறார், கை தட்டுறாருன்னா, அதை திருமாவளவனு பார்த்து அமைதியா இருக்கிறாருன்னா எப்படி சந்தேகப்படாம இருப்பீங்க? ஸோ அந்த நேரத்து சூழல் அந்த சந்தேகத்தை கிளப்ப ஒரு காரணமா இருந்தது. இப்ப அந்த சூழல் சுத்தமா மாறி போச்சு. அந்த விஜயே என்ன பண்ணு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி தவிக்கிற ஒரு நபரை நம்பி போறவர் அல்ல திருமாவளவன். அதை மீறி இந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, திமுகவுக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான் அது. இப்படி ஆட்டி காமிச்சிருக்கிறாரு. என்னைய சும்மா சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, வெறும் வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டவன் அல்ல நான், எந்த முடிவையும் நான் எடுப்பேன்றதும் அதில் ஒளிஞ்சிருக்கு. நீ விட்டான அதிமுகவுக்கு தான் போவேன்றது மட்டும் இல்லை, இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லுவார், மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அரசியலில் எதுவும் சாத்தியம்தான். இதெல்லாம் அந்த பேர வலிமையை அதிகப்படுத்தணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். நிஜமான உணர்வு, சுயமரியாதை உணர்வை காட்டுறதுக்கு கூட அவர் எந்த முடிவும் எடுக்கலாம். நாகரிகமாக சொல்கிறேன். அரசியலில் எல்லாமே சாத்தியம் தானே சார், வெக்கத்துக்கு அங்கே இடமே கிடையாது. தமிழ்நாடை ஒட்டி பேசிட்டு இருக்கும்போது சார், உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் பேசியிருந்தது, அதனுடைய தொடர்ச்சியா முதலமைச்சர் பேசியிருந்தது. அதன் பிறகு இப்போ துணை வேந்தர்கள் எல்லாம் வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்றது. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னு பாக்குறீங்க? உயர்கல்வியே முட்டுச்சந்திரன் நிற்குதுன்ற மாதிரி தான் காட்டுது. இதுக்கு தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்கணும், கவர்னரும் பொறுப்பேற்கணும். கவர்னர் ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய நிலை மறந்து தரம் தாழ்ந்து எத்தனையோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தன் மேலே எவ்வளோ பெரிய கரிய பூசி இருக்குன்னு ஒரு துளி கூட கவலைப்படாமல், அந்த தீர்ப்பை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாமல், அதை நான் ஏற்கிறேன், மறுக்கிறேன், அப்பீல் போக போகிறேன், நான் நேர்மையாக தான் நடந்தேன், நான் எப்போதும் சுத்தமாக இருப்பேன், ஏதாவது ஒரு ட்விட்டு அறிக்கை எதுவுமே பண்ணாமல் 4 மேடையில் போய் மற்ற பழைய மாதிரியே அரசியலை பேசிட்டு, இப்போ அந்த தீர்ப்பையே கொஞ்சம் உரசி பார்க்குற மாதிரி இன்னைக்கு துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. சட்டப்படி அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா வேந்தர் அவர் தாங்கிறது மசோதாவில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. துணைவேந்தரை நியமிக்கிற நீக்குகிற அதிகாரத்தை மட்டும்தான் அரசாங்கம் முதலமைச்சர் எடுத்துக்கிறாங்க. வேந்தர் இன்னைக்கு ஆளுநர் தான். அப்போதான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த மசோதாவை எழுதுனது யார்? மற்ற எல்லா மாநிலங்களையும் ஒட்டுமொத்தமாக தான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. இங்கே மட்டும் எதுக்கு அதை பிரித்து வச்சிங்க? அந்த பிரித்து வைத்த கருப்பு ஆடு எது? ஸ்டாலின் கண்டுபிடிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்குள்ள, அது பள்ளி கல்வியாகட்டும் உயர்கல்வியாகட்டும், RSS ஊடுருவி விட்டது. பிஜேபியினுடைய அனுதாபிகள் ஊடுருவி விட்டார்கள். அது உயர்மட்ட IAS அதிகாரிகளில் தொடங்கி நான் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிற அந்த நிலை அதிகாரிகள் வரைக்கும் நான் சொல்கிறேன். பல விஷயங்களில் இந்த அரசின் கண்களை கட்டிவிட்டு, இந்த அரசின் கண்களில் மண்ணை தூவி விட்டு பல விஷயங்களை உள்ளே புகுத்துறாங்க. அது பாடத்திட்டங்களாகட்டும், அதிகாரிகள் நியமனமாகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், பல விஷயங்களில் இந்த அரசுக்கு துரோகம் நடக்கிறது. அதை செய்கிற கருப்பாட்டம் முதலமைச்சர் கண்டுபிடிக்கும். இந்த மசோதா எழுதுகிற போது இந்த மசோதா முழுமையாக இல்லை, ஒன்று எடுத்தால் மொத்தமாக எடுங்கன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கணும். யார் அதை மட்டும் அவாய்ட் பண்ணது யார்? ஒரு குழப்பத்துக்கு முடிவு கட்டதானா தைரியமாக அந்த மசோதா கொண்டு வர்றீங்க, மொத்தமாக எடுங்க சார். இன்னைக்கு முட்டுச்சந்தில் நிற்கிதான், முட்டுச்சந்திர வார்த்தை நான் சும்மா சொல்லலை, கிராமத்து பாஷையில் தான் சொன்னேன், ஆனால் போகிற போக்குள்ள சொல்லலை. அந்த அதிகாரத்தை வச்சு அவர் கூட்டத்தை கூட்டுறார். நீ தான் சுய புத்தி உள்ளவர்கள் போவாங்களான்னு முதல்ல யோசிப்போம் பார்ப்போங்கிறார் TR பாலு. ஒரு வகையில் அது மிரட்டல் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, வேண்டாம் உன் கண்ட்ரோல் ஏங்கிட்ட நீ போவியான்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி. அப்போ துணைவேந்தர் என்ன சார் முடிவு எடுப்பாங்க?
என்ன கதியில அவங்கள வச்சிருக்கீங்க? ஆளுநர் ஒரு பக்கம் அவங்கள அழிச்சாட்டியம் ஒரு பண்றாருன்னா, பெரிய குழப்பம் தானே சார். அரசும் அவங்கள இந்த மாதிரி குழப்பத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் உயர்கல்வியில இருந்து ஒரு அறிக்கை வரல. அந்த துறையில இருந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க, துணைவேந்தர்கள் தாராளமா போங்க, இது குழப்பத்துக்கு தான் வழிவகுக்கும். ஆனாலும் நாங்கள் சட்ட ரீதியா ஒரு இறுதி முடிவு எடுக்க போறோம். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சார். எதுவுமே பேசாம கள்ள மௌனம் காக்கிறது தமிழ்நாடு அரசு. அதான் சொல்ற, கவர்னர் ஒரு பக்கம் தவறு செய்யறாருன்னா தன்னுடைய செயல்கள் மூலமா, தமிழ்நாடு அரசு செய்ய தவறுவதன் மூலமா தவறு செய்யுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குழப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசும் சரிபாதி பொறுப்பேற்கணும். ஆனா ஆளுநர் இது அரசுக்கும் இதுக்கும் முரண் கிடையாது, இது ஏற்கனவே முரண் கிடையாதுன்னா அப்ப அந்த உயர்கல்வி செயலாளரை கூப்பிடுங்க, உயர்கல்வி அமைச்சரை கூப்பிடுங்க. யாரை ஏமாத்துறதுக்கு கவர்னர் இப்படி எல்லாம் பேசுறாரு? அவருடைய பேச்சு ஒரு துளி கூட மக்கள் மதிக்க தயாரா இல்லை. அவர் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி எவ்வளவோ வருஷங்கள் ஆயிடுச்சு. சரிதானா? அப்ப எதுக்கான சிக்னல் சார்? இதை இல்ல வீம்புக்கு தான். உனக்கு அதிகாரம் இருக்குன்னு கொண்டாடுனீங்கல்ல, மசோதாவை எடுத்து படிச்சுப்பார், இன்னைக்கும் நான் தான் வேந்தர்னு காட்டுறதுக்கு இந்த கூட்டம் நடக்குது. பெரிய அப்படியே கல்வி கொள்கையை வடிவமைச்சு செதுக்கி சீத்திருவாங்களா? ஒரு மண்ணு நடக்க போறது இல்ல, வீம்புக்கு நடக்கிற கூட்டம் அது. சரிதானா? தங்கர் அழைச்சிட்டு வந்ததில் ஆச்சரியம் இல்லை. ஒரு பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அவர் தான் ஒரு அடையாளத்துக்கு. பிளஸ் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறார். சரி ரைட்டு, நமக்கு ஒரு தோதான ஆள் கிடைச்சிட்டான்னு இவர் கரெக்டாக போய் அந்த பாயிண்டை பிடிச்சி கூட்டி வர்றாரு. இதெல்லாம் அரசியல். அந்த அரசியல் நீங்க வேற மாதிரி வேடிக்கை பார்க்குறீங்க, வேற மாதிரி அனுமதிக்கிறீங்க. திராவிட மாடல் அரசு திக்கு தெரியாம நிக்குது. சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் ஒரு ஆலோசனை, இன்னும் கூட சட்டசபை நடக்குது இல்ல, அடுத்த மசோதா ரெடி பண்ணுங்க. 2 நாள் வேலை. நீட் மசோதா ஒரு நைட்ல ரெடி ஆச்சு இதே திமுக ஆட்சியில. வேந்தர் பதவியை இனிமேல் முதலமைச்சரே ஏற்பார். அந்த கண்டென்ட் வச்சு ஒரு மசோதா எழுதுறதுக்கு 1 நாள் போதும் சார். எழுதுங்க, இந்த தொடர்லயே நிறைவேற்றுங்க. பண்ணணும்ல சார். சரி, அது பண்ணுனா உடனே ஏதோ இது பண்ற மாதிரி இருக்கும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கத்தை கொடுங்க, ஆளுநரை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க. இப்படி ஒரு கூட்டம் நான் தான் நடத்தியிருக்கிறேன், இப்படி ஒரு கூட்டம் அவசியமா? சரி நடத்துறீங்க, உயர்கல்வி அமைச்சரை கூப்பிட்டீங்களா, ஏன் கூப்பிடல, கேள்வி கேளுங்க. இல்லை அந்த துணைவேந்தர்களுக்கு ஒரு தைரியத்தை தெளிவை கொடுங்க, நாங்கள் போகலாமா வேணாமா, எதுக்கு இந்த வேடிக்கை பார்க்குறீங்க? அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை, இந்த அரசை ஒரு என்ன சொல்றது, ஒரு கையறு நிலையில வச்சிருக்கிற அதிகாரி யார்? திட்டமிட்டு திரைக்கு பின்னால் சில சதிகள் நடந்ததே, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? மூல காரணம் யாரு? ஏதோ நடக்குது. நான் சொல்றது திரும்ப சொல்றேன், போற போக்குல சொல்லல. முதலமைச்சர் இதுல வெளிச்சுக்கலைன்னா அவரை தெருவில் நிறுத்துவார்கள், தலைகுனிய வைப்பார்கள். கருப்பு ஆடுகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கண்டுபிடிக்கணும் அவர். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம திமுக கூட்டணி குறித்து பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ திமுகல அப்படின்னு நம்ம பேசும்போது பிடிஆர் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன மாதிரியான குழந்தைத்தனமானது, அரசியல் முதிர்ச்சியற்றது. ஒரு அமைச்சராக விரக்தியில 1000 இருக்கட்டும் சார், 1000 இருக்கட்டும், கூட்டு பொறுப்புள்ள ஒரு அமைச்சரவையின் அங்கமாக இருந்துகிட்டு ஒரு நிதி ஒதுக்குறதுங்கிறது கூட்டு பொறுப்பு, அமைச்சரவையினுடைய முடிவு. முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ், நிதியமைச்சர் கன்செஷன் கொடுப்பார். நிதியமைச்சர் ஒரு அமைச்சர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வலிக்க அமைச்சரவை கூட்டம் நடந்துன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நாள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி பேப்பர் எடுத்து படிங்க, அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு தெரியுமா? இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்காக நடந்தது. சுகாதாரத்துறைக்கு இவ்வளோ, பள்ளிக்கல்விக்கு இவ்வளோ, வனத்துறைக்கு இவ்வளோ, உயர்கல்விக்கு இவ்வளோ, துறை சார்ந்து நிதிகளை ஒதுக்கி அவுட்லைன் மட்டும் இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கிற கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு பொறுப்புள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளிக்குது. அதில் மினிட்ஸ் புக்கில் யார் கையெழுத்து போட்டிருக்கா? யார் போட்டிருக்கா? பிடிஆர். எல்லா மந்திரியும் போட்டிருக்காங்க, பிடிஆரும் போட்டிருக்காரு. இந்த இதில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னீங்களா? நேர்மையுள்ள, துணிச்சல் உள்ள பிடிஆர் என்ன பண்ணியிருக்கணும்? என்னுடைய துறைக்கு வெறும் இத்தனை கோடி தான் ஒதுக்கிக்கிறீங்க, நான் எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன், இப்படி ஒரு துறைக்கு நான் அமைச்சராக இருக்க மாட்டேன் சொல்கிறது தான் சார் யோகியம். சரி, ஐடிக்கு இவ்வளோதான் ஒதுக்கியிருக்காங்க, இதை வச்சு நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, யாரிடம் நிதி இருக்கிறதோ அவங்க செய்யட்டும்னு இவ்வளோ விரக்தியா தன்னுடைய பொறுப்பை உணராமல் கூட்டு பொறுப்பு என்கிற அந்த வார்த்தையை துச்சமா மதிச்சு முதிர்ச்சியற்ற முறையில் குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்களே. நீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு 2 பட்ஜெட் தாக்கல் பண்ணார் நினைக்கிறேன். ஐடிக்கு நீங்க எவ்வளவு சார் ஒதுக்குனீங்க சொல்லுங்க? நேர்மையுள்ள பிடிஆர் இந்த பேட்டியை பார்த்துட்டு ட்விட்டர்ல போடட்டும், நான் நிதி அமைச்சராக இருந்த போது ஐடி துறைக்கு இதை விட 10 மடங்கு ஒதுக்கினேன், இவ்வளவு பணம். இன்னைக்கு இந்த ஆண்டு எனக்கு நான் அமைச்சராக இந்த துறைக்கு இவ்வளவுதான் இந்த நிதி அமைச்சர் ஒதுக்கிறார் சொல்லுங்களேன். அப்பா நீங்க நிதியமைச்சராக இருந்தால் மட்டும் ஐடி அந்த பார்வை பார்ப்பீங்க. நீங்க அதே உங்களுடைய வாய் தொடுக்குனாலும் அந்த பதவியை இழந்துட்டு அந்த ஐடிக்கு வந்த பிறகு ஐடிக்கு உங்களுக்கு அப்படியே ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுத்துடணுமா? அள்ளி கொடுக்கறது தேவையானது தான், அதை நீங்க இருக்கும்போது செஞ்சீங்களான்னு கேட்குறேன். அதுதானே சார் நேர்மையான ஒப்பீடா இருக்க முடியும்.
அப்ப இது ஒரு முதிர்ச்சியின்மையை தான் காமிக்குது. முழுக்க முழுக்க முதிர்ச்சியற்ற தன்மை. முதலமைச்சரிடம், முதலமைச்சர் வீட்டில் அவருடைய குடும்ப உறவுகள்கிட்ட தனக்கு இருக்கிற நெருக்கத்தை, செல்லத்தை இப்படி தவறா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. முதலமைச்சருடைய நற்பெயருக்கும் இந்த அரசுக்கும் ஒரு வெட்கக்கேடான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு பார்க்குறேன். அதனால தான் அப்பாவை செஞ்சதும் ஒருபடி மேலேன்னு சொல்லலாம். ஆனால் விட்டுருந்தார், பேசிக்கிட்டே போயிடுவார். தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் முடிக்கிற போது மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அடித்தது அப்பாவு. ஒரு அமைச்சருக்கு யாருமே மணி அடிக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்எல்ஏக்களுக்கு மணி அடிப்பாங்க, அமைச்சருக்கு அடிக்க மாட்டாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது. தியாகராஜன் முடிக்க போகும்போது அப்பாவை அடிப்பார் மணி, அடிச்சுட்டு அவர் பேச ஆரம்பிப்பார். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பேசிக்கங்கம்பார். நியாயமான வார்த்தை சார். சாதாரண அரசியல் அறிவுள்ளவங்களுக்கு அது புரியாது, உள்ளே பேச வேண்டிய வார்த்தைன்னு. இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஏற்கனவே அவரோட தப்பு பண்ணார், நிதித்துறையை இழந்தார். இந்த முறையும் தப்பு செஞ்சிருக்கிறார். நம்மளை நீக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு மனசு வராது, தைரியம் இருக்காதுன்னு ஒரு மிதக்கத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் அவருடைய தாத்தாவை பற்றி அவர் எழுதிய நூல் நினைக்கிறேன், அது வெளியீட்டு விழா இருந்தனால கூட முதலமைச்சர் கொஞ்சம் மென்மையாக போயிருக்கலாம். அந்த விழாவில் கூட பொது விழா என்றும் பாராமல் அவரை கண்டிச்சிருக்கிறார் முதலமைச்சர். இதை ஒரு இறுதி எச்சரிக்கை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, அப்போ தியாகராஜனும் அறிவுள்ளவர் தான், பண்புள்ளவர் தான், அதெல்லாம் நம்ம மறுக்கலை. இந்த விஷயத்துலையே இப்படி நடந்துக்கிட்டீங்க, கண்டிக்கிற விஷயத்தை கண்டிச்சுதான் ஆகணும். இதை இறுதி எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. இன்னொரு முறை அவர் இது போன்ற ஒரு சேஷ்டை செய்தால் அடுத்த 1 மணி நேரத்துக்குள் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கலைன்னா திமுக தன் தலையில, ஸ்டாலின் தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். நிறைவா சார், இந்த டாஸ்மாக் சோதனை வழக்குல இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படின்றத எப்படி பார்க்க? ஒரு தலைவலி தான் திமுகவுக்கு. ஏன்னா இது திட்டமிட்டு அரசியல் ரீதியாக நடத்தப்பட்ட சோதனை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க கோர்ட்டில், சரி சட்டப்படி தான் வந்திருக்கோம்னா இவ்வளோ நாளாக எதுக்கு தூங்குனீங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு நீங்கள் இப்போ ரெய்டு வர்றீங்க, சரிதானே? இப்போ இவ்வளோ நாளாக ஏன் வரலன்னு கேட்ட கேள்விக்கு அமலாக்கத்துறை கிட்ட பதிலே இல்லை. எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் யாரையும் துன்புறுத்தலை, இப்படி தான் ட்ராவல் பண்ணாங்க அந்த ஆர்குமெண்ட்டில். தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. இவங்க ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகலாம், தமிழ்நாடு அரசு. எதுவாக இருந்தாலும் இது ஒரு தலைவலி தான். இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த இறுதி கெடுவையும் பார்த்தா திமுகவுக்கு அடுத்தடுத்த சங்கடங்கள் தான். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் காரணிகள், சூழ்நிலைகள், கூட்டணி கணக்குகள் அப்படின்றத வச்சு இன்னைக்கு தேதியில் பார்க்கும்போது 26 தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை? இப்போவே பார்க்க முடியாது. இப்போதைக்கு நம்ம என்ன முடிவுக்கிறோன்னா, குறைஞ்சபட்சம் 4 அணிகள் அல்லது அதிகபட்சம் 4 ஒரு வலுவான அடையாளப்படுத்தப்பட்ட அணிகள் போட்டிடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் யாரோ சிலர் தனித்தனியாக கூட நிற்கலாம், நம்ம அவங்களையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஜனநாயகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட 4 அணிகள் களத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். யார் ஜெயிப்பான்னு இன்னைக்கு இருக்கிற சூழல், இப்போது இருக்கிற வடிவம்னா இவ்வளவு தவறுகள் நடந்தும் கூட, இவ்வளவு நல்லது நடந்தும் கூட அப்படின்னு ரெண்டையும் கலந்தே சொல்கிறேன். திமுக தான் கொஞ்சம் வலுவாக இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் சூழல் இந்த 10 மாதத்துல எவ்வளவோ நடக்க போகுது. தியாகராஜன் மாதிரி இன்னும் 4 பேர், பொன்முடி மாதிரி இன்னும் 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இமேஜ் அடிப்படும். எந்த அளவுக்கு அவர் இந்த இமேஜை கட்டமைச்சாரோ தன்னுடைய பெருந்தன்மையால், நல்லது நடக்கணுங்கிற அந்த மனப்பான்மையால், ஸ்டாலின் என்கிற தனிநபரின் இமேஜும் உயர்ந்துச்சு. இங்கே பல நல்ல திட்டங்களும் நடந்துச்சு, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. லஞ்சமும் பெருக்கெடுத்து ஓடுது இந்த ஆட்சியில். அது எடப்பாடி ஆட்சியிலும் நடந்துச்சு, ஜெயலலிதா, கலைஞர் எல்லார் ஆட்சியிலும் ஊழல் இருந்தது, லஞ்சம் இருந்தது. இந்த ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி திமுக இன்னைக்கு செல்வாக இருக்கு. காரணம் கூட்டணி பலம், பண பலம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்போதும் திமுக அணிதான் மற்ற எவரையும் விட வலுவா இருக்கு. ஆனா இது மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ப்போம், அது அடுத்தடுத்து நடக்கிறது பொறுத்தானே. எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு பிம்பம் உடஞ்சாலும் சரி, ஒட்டினாலும் சரி, திமுகவை வீழ்த்துறதான் என் ஒரே இலக்கு அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அதிமுகவோட சென்டான்னு வச்சுக்கோங்க, அந்த அணியில நிச்சயமா அது திமுகவை ஆட்டி படைச்சிடும். ஒரு அசைச்சு காமிச்சிடும். தவறுகள் நடக்காம பிரச்சாரங்களை கூர்மைப்படுத்தி தவறுகளை மக்கள்கிட்ட கரெக்டாக எடுத்துட்டு போனாங்கன்னா மிக நிச்சயமாக திமுகவுக்கு அது பெரிய ஒரு அடியாக தான் வந்து விழும். இதெல்லாம் நடந்தா நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சூழல் தான் நம்ம பேசுறோம், அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது. நன்றி நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.